ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போக்கிமான் சாம்பியன்ஸ். இந்த கேமே நேற்று முன்னாடி தான் விட்டானுங்க. அதுக்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு ரெக்கார்ட் பண்ணி இப்போ வீடியோவே போட்டோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நமக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்கும், வீடியோ போடணும்னு தோணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். எடுத்த ஒன்று ஏதோ பேட்டில் ஃபீல்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீனஸாரு நம்ம போக்கிமான் சாரஸாடு சார்ஜர் 3 இது சொல்லி தந்தானுங்க. ஃபைட்டில் போய்ட்டு பாடி ஸ்டாம் போடுவோம். நார்மல் டைப் அட்டாக் தான் இது. அமைங்கிடுச்சு. ஓகே, இப்போ அது எனர்ஜி பால் போட்டுருச்சுங்க. நமக்கு நான் எஃபெக்டிவ் கிடையாது. இப்போ அதை சொல்லி கொடுக்குது. ஏதோ எஃபெக்டான மூவ்லாம் போடணுமா, ஃப்ளேம் த்ரோயரை போட்டு விடுவோம். கறியிடுச்சுங்க இலை. ஓகே, இப்போ அது செத்துருச்சு. இப்போது ஏதாச்சும் சொல்லி தருவானுங்க நினச்சேன். அடுத்து அது என்ன பிளாஸ்டைஸ், நமக்கு டஸ் நாட் எஃபெக்டிவ் வச்சு போக்கிமானை மாற்றிடுவோம். ஒன்றுமே இல்லை. போயிட்டு இந்த போக்கிமானை எடுத்துப்போம். இது வெளியே வந்தானாகும். ஏங்க ஒருத்தன் அங்கே வெளியே போகிற மாதிரி இருந்தான், குத்தன் வெளியே வந்துச்சு. சரி, அதை அப்புறம் பார்த்துப்போம். இந்த ஸ்கிப்பு திரும்பி திரும்பி பார்க்குற மாதிரி தரல. நான் ஸ்கிப்பு குத்துறேன். ஓகே, இன்னும் கருப்படுத்துருச்சா? இல்லை வருது. இங்கே போகிறோம். ஏதோ டோர்னமெண்ட்டில் கலந்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், டோர்னமெண்ட் ஃபஸ்ட் இயரில் டோர்னமெண்ட்டா என்ன காட்டு. போக்கிமான் பிடிக்க போகிறோங்க. போக்கிமான் ஏதோ இருக்குது. என்னங்க போக்கிமான் பிடிக்கிறதுன்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டானுங்க. இப்படியே போக்கிமான் பிடிச்சிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கே. லுக்காரியோலாம் இருக்குது. ஏங்க லுக்காரியை தொட்டு பார்ப்போம். என்ன பர்மனெண்ட்டு ரெக்குவயர்மெண்ட் தொட்டு வா. ஏண்டா போய் நான் வாங்கணுமா? அதெல்லாம் சொல்கிறதில்ல. இங்கே கூப்பிட்டு வந்துட்டானுங்க. அதுக்கடுத்து இங்கே எப்படி லுக்காரியை தொட்டு இங்கே வைக்கணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. லுக்காரியை தொட்டு வச்சாச்சு. கீழே ஏதோ காட்டுது, இதை தொட்டு ஏதோ காட்டுது கசகசன்ட்டு. அதே போய் உட்காந்துக்கிச்சிங்க அது சீட்டில். சரி, நம்ம போக்கிமான் பேட்டில் போடுவோம். ஏதோ போக்கிமான் பேட்டிலுக்கு வந்தாச்சு. போக்கிமான் பேட்டில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அலெக்ஸ்னு ஒருத்தங்கிட்ட மேட்ச் செலக்ட் ஆகிருக்கு. சீக்கிரமாக இவனை அடித்து போடுறோம். இந்த வீடியோவை முடிக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே லுக்காரியோ சில்வியானு இது கேரிடோஸ் அவன் தான் இங்கே செலக்ட் பண்ணோம். இப்போ வாங்க, அவன் போய் நாளைக்கு வரான். அஸ்மிரல் என்னடா இது இப்படி இருக்குது? லுக்காரியோ ஃப்ளாஷ் கேனான் தானே? ஆமாம். என்ன டஸ் நாட் எஃபெக்டிவ் இருக்குங்க. போடு. ஓகே, என்ன அழுகுதுங்க? என் மேலே ஏதோ அது அழுகுது. என் மேலே எச்சு தூக்குறானுங்க. ஏங்களா அது அழுதும் என் மேலே எச்ச தூக்குறீங்க? அச்சோ, எச்ச தூக்குறீங்கன்னு சொன்னோம். அறிவு ஒரு சூறாவளியே என் மேலே பட வச்சிட்ட. செத்துப்போ. செத்துச்சு படி. லுக்காரிய மனசு குழு என்று இருக்கிறது. என்னது காப்ஸாப்பா? ஏங்க இதோட சைஸை பாருங்கள், அதோட சைஸை பாருங்கள். அதை விட்டு பிசிக்கிறோம். 6 பேர் போடுறோம். கேரக்டர் ஏமாத்திடணுன்னு இவ்வளோ கம்மியாக போகுது. எங்கள் ஸ்கேரி ஃபேஸ்லாம் போடுது. போய் நான் மாற்றிடு. கேரடாஸ் செட் பண்ணிவிட்டோம். அவ்வளோதான், கம்பேக். ஓகே, கேரிடாஸில் ஒன்றை விட பெரிய போக்கிமான்ரா. ஸ்கேரி ஃபேஸ் போட்டுருச்சு. ஸ்கேரி ஃபேஸ் போட்டால் ஏதாவது எச்ச தூப்புறாங்க. ஏதோ எக்ஸ்ட்ரீம்லி எஃபெக்டிவா இது வேறு. ஸ்கேரி ஃபேஸ் போட்டே இருக்குது. நாங்கள் பைப் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரீம்லி எஃபெக்டிவ். செத்துரும். அடுத்து வேறு என்ன போக்கிமானே? பிக்காச்சு. எனக்கு அது எஃபெக்டிவ், சூப்பர் எஃபெக்டிவ்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வாட்டர் டைப்பில் கிரிடாஸ். பாரி எஜிலிட்டி போட்டாங்க. இப்போ ஏன் டேங்க பார்க்குறியா? எடுத்துக்கு பார்க்கடா. கஸ் எப்படி சூப்பர் எஃபெக்டிவ். செத்துப்போ பிக்காச்சு. மனுச்சுக்கு பிக்காச்சு. அது மட்டும் இல்லாமல் ரைஸ். இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், ஜெயிச்சது நம்ம. அந்த பொண்ணு கை தூக்கிட்டு இருக்கு. வெளியே போ. பிகினர்னு ஏதோ போட்டுருந்து இந்த பிகினர்லேருந்து போக்கிமான் ஏதோ ரேங்க்கு வந்துட்டோங்க. ஓகே, இப்போ மிஷின் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் மிஷின் லாகின் பண்ணதுக்கு ஒரு மிஷின் முடிஞ்சிருக்கு. ஏதோ லிங்க் இந்த கேம் இதுக்கு முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ புது போக்கிமான் வாங்கியிருக்கேன். ஆர்கனைன் போக்கிமான் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மாற்றி வச்சிட்டேன். இப்போ இது போல் ஆப்பிள் குத்துருவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை காட்ட போகிறேன். லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா அட்டாடாய்
மெகா எவால்வ் பண்ண போகிறேங்க இதை. இருங்க, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு சண்டை போடுவோம். சண்டைக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. சைனீஸோ ஜாப்பனீஸோ என்னன்னே தெரில, அப்படி ஒருத்தர் வந்திருக்கான். லுகேரியோ ஆர்கனைன் கேரடாஸ். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. மெகா எவால்வ் ஆக போகுது. மெகா எவால்வ் நான் பார்த்தே ஆகணுங்க. வேறு ஜாப்பனீஸ் பாறேன் பிடிப்போ. இது ஹைட்ரோகனான் அதானே. அட்டாக். மெகா எவால்வா? இந்த தொட்டா மெகா எவால்வ் ஆகிருமோ? இல்லை, அவளை ஒரு தொட்டை அட்டாக் பண்ணும் போல். இது சூப்பர் எஃபெக்டிவ் இருக்குது. போய் தாக்குவோம். ஃபஸ்ட்டு எத்தனை ஓமிங்க ஏதோ சுற்றி வளைக்குதுங்க. இங்கே பாருங்க. ஆஹா, எவ்வளோ பெரிய லுக்காரியோ, அதனால தான் மெகா லுக்காரியோன்றானுங்க. இப்போ இவனை அடித்து முடிச்சாச்சு. போயிரு. அவ்வளோ பெரிய ட்ராகனாலே எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இங்கே கத்தி வீரன் வந்திருக்காப்புல. பேரே படிக்க முடியல. எக்ஸ்ட்ரீம்லி எஃபெக்டிவ் போட்டு தாக்கியாச்சு. அடுத்தாள் வா. மெகா லுக்காரியோட சும்மாவா? அடுத்தாள் ஹலூச்சா வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு பண்ண முடியாதா? ஓகே, ஃப்ளாஷ் கண்ணை போட்டு முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். ஹலூச்சா ஃபெயில்டு. கைஸ், இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஹிப் ஹூரே. அவ்வளோதான். அடுத்த மேட்ச் போவோம். இதில் ஒரு ரேங்க் எடுத்திருக்கேன். இப்போ அவ்வளோதான் கைஸ், இந்த சண்டையை முடிச்சாச்சு. கைஸ், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் நம்ம சேனல்லாம் தெரியும். சரி கைஸ், நான் உங்களை நல்ல வீடியோவில் பார்க்குறேன். போயிட்டு வரேன் கைஸ். பாய்.